நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் சிட்னியிலிருந்து பெரியார் அம்பேத்கர் சிந்தனை வட்டக்குழுவின் செயலாளர் திரு சுமதி விஜயகுமார் அவர்கள். வணக்கம் தோழர். வணக்கம் தோழர். சிட்னியிலிருந்து தமிழ் குரல் நேயர்களுக்காக உங்களோட நேரத்தை ஒதுக்கியிருக்கீங்க. இதுக்காக நாங்க ஃபர்ஸ்ட் எங்களுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம். ஸோ அங்க ஏற்கனவே தேவி பாலா மேம் கூட நாங்க பேசினோம். தோழர் சொன்னாங்க அங்க நீட்டுக்கு எதிராக எவ்வளவு பெரிய போராட்டத்தை அங்க ஆர்கனைஸ் பண்ணாங்க, எந்த மாதிரி ஒரு கருத்தை கொண்டு போய் சேர்த்தாங்க. ஆக்சுவலா பேன் நீட் தான் சரியான போராட்டத்துக்கான காரணமாக இருக்கிறது அப்படின்னு அவங்க ரொம்ப தெளிவா அனிதா பத்தி எல்லாம் பேசியிருந்தாங்க. அது பேசி முடிக்கிறதுக்குள்ளே நம்மளுக்கு அடுத்ததா இன்னொரு நியூஸ் வந்திருக்கு. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதே மாணவர் அதாவது மருத்துவம் சம்பந்தமான பிரச்சனை. கிட்டத்தட்ட தமிழ்நாடு அரசு மருத்துவர்களுக்கு வரக்கூடிய உயர்கல்வியாக இருக்கக்கூடிய அந்த 151 சீட்டை உடனடியா நீங்க ஒன்றிய அரசு கிட்ட ஒப்படைச்சாகணும் அப்படின்னு உச்சநீதிமன்றம் உத்தரவு போட்டிருக்கு. இதற்கு இப்போ இருக்கக்கூடிய முதல்வர் விஜய் அவர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய அலட்சியம் தான் காரணம். நீங்க சரியான ஒரு வழக்கறிஞர் அங்க போடாதது, நீங்க போட்ட அந்த வழக்கறிஞர் அங்க போகல, ஏன் இவ்வளவு அலட்சியம், உங்க அலட்சியத்தினால இன்னைக்கு தமிழ்நாட்டில் இப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கு அப்படின்னு கண்டனத்தை தெரிவிச்சிருக்காரு. இத பத்தி உங்களோட பார்வை என்ன? அந்த கண்டனம் உண்மையானதுதாங்க தோழர். ஏன் அப்படின்னா, நம்ம டிவிகே கவர்மெண்ட் ஃபார்ம் ஆயிட்டு ஜெனரல் அட்வொகேட், சீனியர் அட்வொகேட்ஸ் போறதுக்கே டைம் எடுத்துக்கிட்டாங்க. அந்த அட்வொகேட்ஸ் போட்டதுலயுமே ஊழல் நடந்திருக்கு அப்படின்னு குற்றச்சாட்டு எழுப்பினது எதிர்கட்சிகள் கிடையாது, டிவிகே கட்சியை சார்ந்தவரே அந்த குற்றச்சாட்டை எழுப்பி இருக்காரு. இதுக்கு நடுவுல தான் சீனியர் அட்வொகேட்ஸ் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்குள்ள சுப்ரீம் கோர்ட்ல 2 சிட்டிங் கேஸ் நடந்திருக்கு. அதுக்கு சீனியர் அட்வொகேட்ஸ் போக முடியல. ஏன்னா அதுல டிலே ஆனதுனாலதான் போக முடியல. அதனாலதான் நமக்கு இந்த 151 சீட்டு நம்ம இப்ப லூஸ் பண்ணிருக்கோம். இல்ல, அவ்வளவு முக்கியமான ஒரு கேஸ் நடக்குதுன்னு தெரியும். இத டிலே ஆறதுனால போக முடியல அப்படின்ற ஒரு கருத்தை முன்வைக்கிறது எப்படி ஏற்படுதா இருக்கு? ஏன்னா 151 சீட்டுன்றது இட்ஸ் நாட் எ ஸ்மால் நம்பர், ஒரு பெரிய நம்பர். நம்மளுடைய அதாவது அந்த மாதிரியான சர்ஜன்றவங்க இன்னைக்கு தேதியில நம்ம ஒரு தனியார் மருத்துவமனைக்கு போனோம்னா அதற்காக எவ்வளவு செலவினங்கள் ஆகும். அது ஒரு அப்பர் மிடில் கிளாஸ்க்கே கஷ்டம்தான். அப்படி இருக்கும்போது ஏழை எளிய மக்களுக்கு கிடைக்கக்கூடிய இந்த உயர்தரமான மருத்துவம் அப்படின்றது ஒரு பெரிய கனவாகவே போயிடும் இல்லையா? இந்த மாதிரியான விஷயங்கள் தொடரும் போது இது ஏற்கனவே இதை சட்டமன்றத்துடைய எதிர்கட்சி தலைவர் உதயநிதி அவர்கள் அவர் கவனத்துக்கு கொண்டு வந்தார், சிஎம் கவனத்துக்கு கொண்டு வந்தார். இதை நீங்க கவனிக்கணும், உடனடியா தடுத்து நிறுத்தணும்னு. அப்படி கவனத்துக்கு கொண்டு இவ்வளவு கவனக்குறைவா டிலே நாங்க போல அப்படின்ற பதில் ஏற்புடையதா? அதுக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இது கவனக்குறைவுன்னு அவங்க சொல்ல மாட்டேங்கிறாங்க. இது தமிழகத்துக்கு கிடைத்த வெற்றி அப்படின்னு தான் சொல்றாரு அமைச்சர் அருண்ராஜ். அதுக்கு அவர் சொல்ற காரணம் என்ன அப்படின்னா, நம்ம சீட்ஸை சரண்டர் பண்ணதுக்கு அப்புறம் யூனியன் கவர்மெண்ட் அந்த கட் ஆஃப் மார்க்கை குறைப்பாங்க. குறைச்சதுக்கு அப்புறம் அதுல 50% தமிழ்நாடுக்கு கொடுக்கணும்னு நாங்க கேட்டிருக்கோம். இதுக்கு முன்னாடி அப்படி இது நடந்தது இல்ல, அதனால தமிழ்நாட்டுக்கு கிடைச்ச வெற்றி அப்படிங்கிறாரு. இதுக்கு முன்னாடி வரைக்கும் நடைமுறையில என்ன இருந்தது அப்படின்னா, 2 கட்ட கவுன்சிலிங் நடக்கும். ஓகேங்களா? நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் சென்ட்ரல் கவர்மெண்ட் அந்த கட் ஆஃப் குறைப்பாங்க. குறைச்ச உடனே அந்த கட் ஆஃப்க்கு ஏத்த மாதிரி தமிழ்நாடு கவர்மெண்ட் பொசிஷன்ஸ்ல ஃபில் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வேகன்சி இருந்தா திரும்ப சரண்டர் பண்ணுவாங்க யூனியன் கவர்மெண்ட். இத இப்ப நம்ம அந்த கட் ஆஃப் மார்க் குறைக்கிறதுக்கு முன்னாடியே சரண்டர் பண்ணிட்டு அதுல இருந்து 50% வாங்குறது ஒரு வெற்றி அப்படின்னு அருண்ராஜ் சொல்றாரு. ஆனா அது உண்மையான வெற்றி கிடையாது. ஏன் அப்படின்னா, இப்போ 215 151 சீட்டு நம்ம சரண்டர் பண்ணிருக்கோம். அதுல 50% எடுத்துக்கிட்டீங்கன்னா 50% மட்டும்தான் நமக்கு ஃபில் ஆகுமா? ஒருவேளை 50%க்கு மேல அந்த கட் ஆஃப்க்கு ஏத்த மாதிரி கேண்டிடேட்ஸ் இருக்காங்க, மருத்துவர்கள் இருக்காங்க அப்படின்னா, அப்ப அவங்க அந்த சீட்ஸை லூஸ் பண்றாங்கல்ல. அப்ப நம்ம தமிழ்நாட்டு மருத்துவர்கள் அந்த கட் ஆஃப்க்கு எடுத்தவங்களுக்கு சீட்ஸ் எல்லாம் அலோகேட் பண்ணதுக்கு அப்புறம் மீதி இருக்கிற சரண்டர் பண்றதுதான் கரெக்டான இதா இருக்கும். ஆனா இதை டிவிகே கவர்மெண்ட் ஒத்துக்க மாட்டேங்குது. இது வெற்றி அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ எனக்கு இங்கதான் ஒரு டவுட் என்ன வருதுன்னா, இப்போ அங்க போய் இப்ப இந்த வாட்டி கொடுத்த தீர்ப்பு என்னன்னா, நீங்க 50% மார்க் இருக்க மாணவர்கள் தான் வரணும். இப்போ மறுபடியும் இது ஆல் இண்டியா கவுன்சில் போகுது. அங்க 50% இந்த வாட்டி நாங்க மார்க் ரெடியூஸ் பண்ணல, இந்த கட் ஆஃப் ரெடியூஸ் பண்ணல, அதே 50% லிமிடேஷன் வச்சுதான் நாங்க எடுக்கிறோம். இதுல ஆல் இண்டியா லெவல்ல இந்த 151 இடங்கள் ஃபில் ஆகாத பட்சத்துல மறுபடியும் நாங்க தமிழ்நாடு அரசுக்கு கொடுப்போம். அப்ப நீங்க மார்க் ரெடியூஸ் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு வாதம் மீன்ஸ் ஒரு தீர்ப்பு வெளியா இருக்கிறதாக சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது அப்படி ஒரு
இது இருக்கு, ஒரு ஆப்ஷன் இருக்கு அப்படின்னா, அத நீங்க நேரடியா தமிழ்நாட்டை சேர்ந்த மருத்துவர்களுக்கே அத பண்ணியிருக்கலாமே. இங்க இருந்து டெல்லிக்கு போய் அதாவது குடுக்க முடியாது அப்படின்றத இப்படி மறைமுகமா சொல்ற மாரி இருக்கு இல்லையா? இவங்க சரியா வாதாடல அப்படின்ற மாரி தானே நம்ம எடுத்துக்க வேண்டியதா இருக்கு. இப்ப இவங்க என்ன சொல்றாங்க, திமுக பீரியட்லயும் 140 சீட்டு போச்சு. அப்ப எங்க போனீங்க? நீங்க யாரும் குரல் குடுக்கல அப்படின்னு இதே அமைச்சர் தான் கேட்கிறாரு. அப்ப ம். இது திமுக ஆட்சியிலயும் தொடருது இல்லையா? ஆமா, கண்டிப்பா. திமுக ஆட்சியில 141 சீட் போச்சு. அதுக்கு முந்தின வருஷம் வந்து 119 சீட் போச்சு. அதுதான் ம், சொன்னேன். இது 2க்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. அது என்னன்னா, ம், கட் ஆஃப் மார்க் ம், குறைஞ்சதுக்கு அப்புறமும், நம்ம ம். தமிழ்நாட்டு மெடிக்கல் ஸ்டூடண்ட்ஸ்க்கு அந்த சீட்லாம் ஃபில் பண்ணி, அதுக்கு மேல ஃபில் பண்ண நம்ம கிட்ட மெடிக்கல் ஸ்டூடண்ட்ஸ் இல்ல அப்படிங்கிற பட்சத்துல தான் நம்ம அந்த 119 சீட்டோ, இல்ல 145 சீட்டோ போன வருஷம் வரைக்கும் சரண்டர் பண்ணியிருக்கோம். இப்ப நம்ம சரண்டர் பண்ணது கட் ஆஃப் மார்க்க குறைக்கவே இல்ல. குறைக்கிறதுக்கு முன்னாடியே முந்திரி கொட்டை மாதிரி சரண்டர் பண்ணியிருக்காங்க. அதுக்கு தான் எதிர்க்கட்சி தலைவர் வந்து கேள்வி எழுப்பியிருக்காரு. நீங்க வந்து எப்படி ஓகே, சரண்டர் பண்ணலாம்? அப்படி சொல்லிட்டு கேள்வி எழுப்பியிருக்காரு. ஓகே. அப்போ இதுக்கு முன்னாடி திமுக ஆட்சியில போன அந்த 141 அப்படின்றது என்ன எவ்வளவு தூரம் ஃபில் பண்ண முடியுமோ, செகண்ட் ரவுண்ட்ல போய் ஃபில் பண்ணி குறைச்சு அதுக்கப்புறமா போன மீதி. ஆனா நீங்க இங்க செகண்ட் ரவுண்டே போகாம உடனடியா வாண்டடா போய் உச்சநீதிமன்றத்துல, இல்ல நாங்க சரண்டர் பண்ண ரெடி அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இது பார்க்க போனா இது பாஜகவுடைய வேலைய வந்து ஈஸி பண்ணி, ஈஸி வின் அவங்களுக்கு குடுக்குற மாரி தானே டிவிகே கவர்ன்மெண்ட் வந்து பண்ணிட்டு இருக்கு. 100% அதான் உண்ம. பாஜக என்ன எதிர்பார்க்குதோ, அதுதான் டிவிக்கு கமெண்ட் இந்த விஷயத்துல மட்டும் இல்ல. ம். மேகதாது விஷயத்திலயும் சரி, காவேரி நீர் பிரச்சனை விஷயத்திலயும் சரி, இந்த மாரி பல விஷயங்கள்ல பாஜக என்ன எதிர்பார்க்குதோ, அததான் டிவிகே கவர்ன்மெண்ட் பண்ணிட்டு இருக்கு. சரிங்களா? இந்த கேஸ் இருக்கு இல்லைங்க தோழி, இது வந்து டிவிகே கவர்ன்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் நடக்கிற கேஸ் இல்ல. டிஎம்கே கவர்ன்மெண்ட் இருக்கும்போதே இந்த கேஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. தமிழ் வாணிங்கிறவங்க தான் இந்த கேஸ் போட்டிருக்காங்க. இந்த கேஸ்ல 3 ஹியரிங் வந்து டிஎம்கே கவர்ன்மெண்ட் இருக்கும்போதே சீனியர் அட்வொகேட்ஸ் போய் வாதாடி அத தடை வாங்கி வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் 2 ஹியரிங்னா டிவிகே கவர்ன்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் அவங்க வந்து முன்னமே சொன்ன மாரி சீனியர் அட்வொகேட்ஸ் அப்பாயிண்ட் பண்ணாம வேற அட்வொகேட்ஸ் அனுப்பிச்சிருக்காங்க. அவங்க சரியா வாதாடாதனால தான் இப்ப அந்த சீட் பறி போயிருக்கு. அத வந்து ஒத்துக்க மறுக்குது இந்த டிவிகே கவர்ன்மெண்ட். இது வந்து தமிழகத்துக்கு கிடைச்ச வெற்றி அப்படின்னு சொல்லிட்டு மழுப்பிட்டு இருக்காங்க. இந்த இதுல இந்த அட்வொகேட் விஷயத்த வந்து பேசும்போது நம்மளுக்கு இன்னொரு கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தொடர்ந்து டிவிகே கவர்ன்மெண்ட் வந்ததுலருந்து அரசு தரப்பு வழக்கறிஞர்கள் சரியாக வாதிடாததுனாலே பல கேஸ வந்து நம்ம தோத்துருக்கோம். உதாரணத்துக்கு இப்ப இந்த பக்ரீத் பக்ரீத் தான் நெனைக்கிறேன். அதுக்கு இந்த இது குடுப்பாங்க இல்லையா? பலி குடுப்பாங்க ம். இல்லையா? குர்பானி. அந்த சூப்பர். குர்பானி குடுக்கறது வந்து லைசென்ஸ் பெற்ற இடத்துல தான் குடுக்கணும் அப்படின்னு இதுவரைக்கும் இல்லாத ஒரு புது சட்டத்த குடுக்குறாங்க. அத நீதிமன்றம் சொல்லுச்சு அப்படின்றதுனால, அதையும் அழகா இங்க வந்து நடந்தேறி இருக்கு. அதுக்கப்புறமா நடந்து முடிஞ்ச பிறகு அவங்க உச்சநீதிமன்றம் போய், அத வந்து நாங்க இல்ல பாருங்க, எதுவுமே நாங்க ஆக்ஷன் தான். வாயில பேச மாட்டோம். ஆக்ஷன் தான் பண்ணுவோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா, எந்த திட்டம் எதுக்காக அவங்க திட்டமிட்டாங்க? அந்த தேதியில அது நடக்கக்கூடாதுன்னு திட்டமிட்டாங்க. நடந்துருச்சு. மீன்ஸ் அவங்களுடைய அவங்களுடைய அந்த இன்டென்ஷன்றது நடந்துருச்சு. இதுக்கப்புறம் நீங்க உச்சநீதிமன்றம் போய் வாங்கிட்டு வந்தாலும் ஒண்ணுதான், வாங்கிட்டு வரவனும் தான். இதே மாதிரி தான் வந்து இந்துக்களா இருந்து இஸ்லாமியர்களா மாறுறாங்க இல்லையா? வேறு மதத்துல இருந்து இஸ்லாமியரா மாறுறவங்களுக்கு முஸ்லீம் பிசி அப்படின்னு ஒரு க சர்டிபிகேட் வந்து குடுத்துட்டு இருந்தாங்க. சாதி சான்று. அந்த கவர்ன்மெண்ட் ஜிஓயே வந்து இவர் ரத்து பண்றாரு. ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள். இப்ப அங்கேயும் என்ன கேள்விப்படுறோம்னா, அரசு தரப்பு வழக்கறிஞர்கள் வந்து சரியான வாதம் வந்து வைக்கல அப்படின்னு. இப்ப தொடர்ந்து வந்து எப்படி இருக்குன்னா, நாங்க செய்யல. அரசு தரப்பு வழக்கறிஞர் சரியா வாதிடல. அதனால வந்த விளைவு இது அப்படின்னு சொல்லி, அரசு தரப்பு வழக்கறிஞர் மேல பழிய போட்டு பாஜகவுக்கு சாதகமா இவங்க செயல்படுற மாரி தெரியுது. இப்போ அவங்களுக்கு வந்து அதுல உடன்பாடு இல்ல அப்படின்னா, ம், அரசு தரப்பு ம், வக்கீல் வந்து சரியா வாதாடலன்னா, அவங்கள மாத்துறதுல இந்த டிவிகே கவர்ன்மெண்ட்க்கு என்ன பிரச்சனை இருக்க போகுது? அடுத்தது ம், வந்துட்டு இந்த குர்பானி பிரச்சனைல ஜட்ஜ் சுவாமிநாதன் வந்து அந்த தீர்ப்பு குடுக்கும்போது, அது பர்ட்டிகுலரா மென்ஷன் பண்ணி சொல்றாரு. மாடு, கன்றுகள் அத வந்து இந்த ம். மாதிரி லைசென்ஸ் வாங்குன இடத்துல தான் வெட்டணும் அப்படி சொல்லி சொல்றதிலேயே நல்லா பட்டவர்த்தனமா தெரியுது. அது வந்து இஸ்லாமியர்களுக்கு எதிரான சட்டம்னு. அதுவும் நல்லா பிளான் பண்ணி அந்த குர்பானிக்கு நாள் வந்து இது பண்றாங்க. அப்ப வந்து இதுவே இதுக்கு முன்னாடி இந்த டிஎம்கே கவர்ன்மெண்ட்னா உடனே தடை வாங்கியிருக்கும். ஒருவேளை தடை வாங்குறதுக்கு உண்டான டைம் கிடைக்கலனாலும், அவங்க வந்து அ இஸ்லாமிய மக்களுக்கு வந்து அந்த குர்பானி குடுக்கறத வந்து அனுமதிச்சிருப்பாங்க. தடை விதிச்சிருக்க மாட்டாங்க. இது ஏன் சொல்றேன்னா, இதுக்கு முன்னாடி இந்த திருப்பரங்குன்றம் இஷ்யூலயே பார்த்தோம் இல்லைங்களா? அங்க வந்து தீபம் ஏற்றக்கூடாது அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்ல இருந்து ஏத்தலாம் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமும், நாங்க கான்சிக்வென்சஸ் ஃபேஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அனுமதிக்கல அங்க தீபம் ஏத்துறதுக்கு.
அது வந்து ஒரு எக்ஸாம்பிள் தான். ஒருவேளை டிஎம்கே கவர்ன்மெண்ட் இப்ப ஆட்சியில இருந்திருந்தா, அந்த குர்பானிய கண்டிப்பா அனுமதிச்சிருப்பாங்க. இதுல வந்து இப்ப அட்வொகேட் சரியா வாதிடல, அதனால எங்களால தடுக்க முடியல அப்படின்னு சொல்றதெல்லாம் சும்மா ஒரு கண் துடைப்பான ரீசன் தான். இது சட்டத்த மீறக்கூடியது இல்ல. உரிமைய வந்து மீட்டெடுக்கிற விஷயமா தான் பார்க்கிறோம். இந்த குர்பானியும் சரி, நீங்க சொன்ன அந்த இன்னொரு இஷ்யூவும் சரி, ஓகேங்களா? அந்த இது மாறுறது. சர்டிபிகேட் வாங்குறது. இதெல்லாம் வந்துட்டு ம். நம்மளோட உரிமைகள். அப்ப வந்து உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பு குடுத்திருக்கு அப்படின்னா, நம்ம வந்து அத ஸ்டேட் கவர்ன்மென்ட்க்கு உரிமை இருக்கு. அத மீறதுக்கும், அதுக்கப்புறமேட்டு போய் சுப்ரீம் கோர்ட்ல போய் வாதாடுறதுக்கும் உரிமை இருக்கு அப்படிங்கிறது தான் இதுக்கு முன்னாடி இந்த டிஎம்கே கவர்ன்மென்ட் நிரூபிச்சிருக்கு. ஆக மாநில உரிமைக்கு தான் வந்து முக்கியத்துவம் வந்து குடுத்திருக்கணும் ஒரு முதல்வரா அவரு. ஆனா அத மீறி அவரு ஒன்றிய பாஜக அரசுக்கு ஃபேவரா வரக்கூடிய தீர்ப்புகள் எல்லாத்தையுமே வக்கீல்கள் மேல, அதாவது வழக்கறிஞர்கள் மேல பழிய போட்டு தப்பிச்சுக்கிறாரு. இதுல இதுல இன்னொரு கொடுமையான விஷயம் என்னன்னா, அமைச்சர் நிர்மல்குமார் சொல்றாரு, நீட் மட்டும் தான் ஏற்கனவே விஜய் அவர்கள் சொன்னதுதான். நீட் மட்டும் தான் படிப்பா அப்படின்ற மாரி இப்ப அவரு அதே பேட்டர்ன்ல வந்து சொல்லியிருக்காரு. கார்பெண்டர் வேலை, எலக்ட்ரீஷியன் வேலைஸ்லாம் இருக்கு. அதையே நீங்க இது பண்ணலாமே. நீங்க நீட்டு இது பண்ணி அது பின்னாடியே போயிட்டு இருக்கீங்க. எத்தன வாட்டி ஃபெயிலியர் ஆகுறீங்க அப்படின்ற மாரி பேசியிருக்காரு. எனக்கு இதுக்கும் அங்க மோடி சொன்னார்ல, படிச்சுட்டு டிகிரி இல்லன்னா பக்கோடா கடை போட்டு பொழச்சுக்கோங்க அப்படின்றது. அது 2த்துக்கும் பெரிய வித்தியாசம் இருக்க மாரி தெரியலீங்களே. நீங்க ஒரு விஷயத்த மட்டும் தான் சொல்றீங்க. விஜய் வந்து இது மாதிரி நீட் மட்டும் தான் படிப்பான்னு சொன்னாருன்னு. விஜய் இன்னொன்னு ம், சொன்னாரு. நீட்டுக்கு ம், எதிராக நான் என்னோட நான் போராடுவேன் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் குடுத்திருக்காரு இல்லைங்களா? ம், ம், இந்த 2 ம். ஸ்டேட்மெண்ட் குடுத்திருக்காரா? நீங்க இப்படி பேசுனீங்கன்னா இந்த ஸ்டேட்மெண்ட்ட காட்டிக்கலாம். ரீல் போட்டு. நீங்க சரி. அப்படி ம், பேசுனீங்கன்னா அந்த ஸ்டேட்மெண்ட்ட ரீல் போட்டு காட்டிக்கலாம். சோ எல்லா பக்கமும் பேசுற மாதிரி. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, அவங்களுக்குன்னு ஒரு தெளிவான பார்வை கிடையாது. அவங்களுக்குன்னா நிர்மல் குமாருக்கு தெளிவான பார்வை இருக்கு. ஓகேங்களா? அருண்ராஜ்க்கு தெளிவான பார்வை இருக்கு. நம்மளோட முதலமைச்சர் விஜய்க்கு தான் தெளிவான பார்வை இல்ல. எது எழுதி குடுத்தாலும் பேசிடுறார். அதனால தான் நீட்டுக்கு ஆதரவா இருக்கிற மாதிரி ஒரு நீட் எதுக்கு? நீட் தான் படிப்பா, டாக்டர் தான் படிப்பான்னு ஒரு பக்கம் கேட்கிறாரு. இன்னொரு பக்கம் வந்து நீட்ட எதிர்ப்பேன் அப்படின்னு சொல்றாரு. இல்ல இல்ல சொல்லுங்க. அவங்க என்னன்னா, குழந்தைங்க வந்து அநியாயமா அந்த மாரி நீட்டு பின்னாடி போய் சாகுறாங்களே. வேற ஏதாவது படிச்சுப்பாங்க. அது மட்டும் தான் படிப்பா. உங்களால முயற்சி பண்ணி தோத்து போயிட்டு, அதுக்காக மனசு உடைஞ்சு சாகாதீங்க. வேற படிப்பு இருக்கு, அத படிங்க அப்படின்றாங்க. குழந்தைங்களோட எதிர்காலத்த தானே கருத்துல கொண்டு அவங்க பேசுறாங்க. அப்படி கண்டிப்பா. எடுத்துக்க அத முடியாதா? அத பாராட்டணும் தோழ. கண்டிப்பா பாராட்டணும். ஆனா, நான் என்ன படிக்கணும்னு நான் தான் முடிவு பண்ணுவேன். நான் டாக்டர் ஆகணுமா? நான் இன்ஜினியர் ஆகணுமா? இல்ல நான் அவர் சொல்ற மாதிரி நான் பிளம்பர் ஆகணுமா? அப்படின்னு நான் முடிவு பண்ணுவேன். நீ இது ம். படிம்மா அப்படின்னு டைரக்ஷன் வேணா குடுக்கலாமே தவிர, நீ இதுதான் படிக்கணும்னு சொல்றதுக்கு யாருக்குமே உரிமை இல்ல. நாம வந்து ஒரு முதலமைச்சர் எதுக்கு தேர்ந்தெடுக்கிறோம்னா, அவர் நமக்கு நல்லது செய்வாரு. நான் வந்து இத ஆசைப்படுறேன்னா, இந்த முதலமைச்சர் வந்தாருன்னா, அது நிறைவேறதுக்கான சாத்தியம் இருக்கு அப்படின்னு நினைச்சு தான் நம்ம ஓட் போடுறோம் இல்லைங்களா? இங்க வந்துட்டு அவரோட வேலை என்ன? இதுவரைக்கும் மருத்துவர்கள் படிச்சிருக்காங்கல்ல. நீட்டோட வரலாறு என்ன? ஆ மருத்துவரோட வரலாறு என்ன? நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் என்ட்ரன்ஸ்ங்க ஸ்டேட் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருந்தது. அத வந்து கலைஞர் வந்து சீஃப் மினிஸ்டரா இருக்கும்போது அது ஒழிச்சாரு. ஏன் அப்டின்னா, அது கிராமப்புற மாணவர்கள், ஏழை மாணவர்களுக்குலாம் அது வந்து தடையா இருக்கு அப்டின்ட்டு. அத ஒழிச்சதுக்கு அப்புறம் எத்தன கிராமப்புற மாணவர்கள், ஏழை மாணவர்கள்லாம் டாக்டர்ஸ் ஆனாங்கன்னு நம்ம பார்த்தோம். அதனால நமக்கு என்ன பயன் அப்டின்னா, அந்த படிச்ச மக்களுக்கு குழந்தைங்களுக்கு மட்டும் தான் பயன்னா, கண்டிப்பா கிடையாது. அவங்க எல்லாருமே ஃபாரின் போறதோ, இல்ல வேற ஸ்டேட்டுக்கு போறதோலாம் கிடையாது. அவங்க தமிழ்நாட்டுல இருந்து தமிழ்நாடு மக்களுக்காக சேவை செய்றாங்க. ஓகேங்களா? இப்ப நீட் வந்ததுக்கு அப்புறம், அதுல எவ்ளோ பெரிய டிராபேக் இருக்குன்னு நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். கண்கூடா பார்த்துட்டு இருக்கோம். ராஜன் குழு கமிட்டியும் நமக்கு அது ப்ரூஃபோடயே எவிடன்ஸோட குடுத்திருக்காங்க. இல்லைங்களா? அப்ப வந்து இது வந்து அந்த படிக்கிற குழந்தைங்கள மட்டும் பாதிக்கல. தமிழ்நாட்டு மக்களையே ஒட்டுமொத்தமா பாதிக்குது அப்படிங்கிறத இந்த முதலமைச்சர் வந்து புரிஞ்சுக்கலாம். ஏன் அப்படின்னா, அவருக்கு எந்த அக்கறையும் அத பத்தி கிடையாது. ஸோ அக்கறையற்ற ஒரு முதல்வராக அவரு இருக்காரு அப்படின்ற மாரியான நீங்க கருத்த முன்வைக்கிறீங்க. இப்ப ஆனா எல்லாமே மாற்றத்த நோக்கி தான் இந்த ஆட்சிய வந்து கொண்டு வந்திருக்காங்க. மாற்றம், மாற்றம் அப்படின்னு. ஆனா இன்னைக்கு தேதியில தமிழ்நாட்டுடைய சூழ்நிலையில மாற்றம் இருக்க மாரி தெரியல. ஏமாற்றங்கள் தான் இருக்கு. அங்க இருப்பாங்க இல்லையா? ஏற்கனவே தேவி பாலா மேம் வந்து சொன்னாங்க, இங்கேயே வந்து ஏமாற்றத்துல தான் இருக்காங்க நெறைய பேர். ஆனா 2ஆ இருக்காங்க. 2 இங்கேயும் அதே மாரி 2 பேரா 2 டீமா இருக்காங்க. இது ஏமாற்றம் அப்படின்னு வந்து ஒத்துக்கக்கூடியவர்கள். திராவிட சித்தாந்தம், லெஃப்டிஸ்ட்கள் வந்து இது உண்மையிலே இது ஏமாற்றம் தான். அங்கேயும் இதே மாரி ஜனநாயகன் ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்துட்டு, அங்கேயும் வந்து இல்ல அண்ணன் மாற்றம் கொண்டு வருவாரு அப்படின்னு. ஏன்னா நான் ஏன் இத கேட்கிறேன்னா, இந்த தேர்தல்ல நெறைய பேர் வெளிநாட்டுல இருந்து, "அண்ணா உங்களுக்கு நாங்க இருக்கோம். அண்ணா நாங்க சப்போர்ட் பண்றோம்ன்னு" சொல்லி அங்க இருந்து வந்து ஒயிட் ஷர்ட், பெய்ஜ் பேண்ட் எல்லாம் போட்டு வந்து ஓட்டு போட்டுட்டு அவங்க போயிட்டாங்க. இன்னைக்கு இங்க இருந்துட்டு நாங்க தான் கஷ்டப்படுறோம். அப்போ இத எப்படி பார்க்குறீங்க? வந்தோம், ஓட்டு போட்டோம்ன்னு போயிட்டாங்க. இன்னைக்கு இந்த கஷ்டத்துல நாங்க ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம்ல. இத எப்படி பார்க்குறீங்க? இப்ப நாங்க இங்க இருக்கோம்.
நாங்க வந்து பெரியார் அம்பேத்கர பேசிட்டு இருக்கோம் இல்லைங்களா? அதுபோல ம். அம் அங்க விஜய பத்தி பேசுறாங்க அப்படின்னா, இங்கேயும் ஆப்வியஸா விஜய் பத்தி தான் பேசுறாங்க இல்லைங்களா? ம். 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 அங்க எந்த ப்ரொபோர்ஷனேட்ல பெரியார் தத்துவங்கள ஏத்துக்கிட்டு பேசுறவங்க இருக்காங்க, இல்ல கண்மூடித்தனமா ஒரு கல்ட் ஃபிகர ஆதரிக்கிறவங்க இருக்கிறாங்களோ, அதே ப்ரொபோர்ஷன தான் ஆஸ்திரேலியான்னு இல்ல, ஆல் ஓவர் த வேர்ல்ட் எங்கெங்கலாம் தமிழ் கம்யூனிட்டி இருக்கோ, அதே ப்ரொபோர்ஷன்ல தான் இருக்காங்க. ஓகேங்களா? இங்க வந்து ஓகே. விஜய் ஆதரிச்சு ஒரு Instagram பக்கம் இருக்கு. அதுல வந்து 30,000 பேருக்கு மேல நான் கடைசியா ஒரு 1 மாசத்துக்கு முன்னாடி அந்த பேஜ் பார்த்தேன். அப்ப வந்து 30,000த்துக்கும் மேல ஃபாலோவர்ஸ் இருந்தாங்க. எங்களோட பெரியார் அம்பேத்கர் தாட் சர்க்கிளோட இன்ஸ்டா பேஜ் பாத்தீங்கன்னா 300, 500 எட்டுறதுக்கே நாங்க முக்கி மெனட்டு கெடக்கணும். ஏன் அப்படின்னா, நாங்க நாங்க வந்து தத்துவம் பேசுறோம் இல்லைங்களா? உரிமைகள பத்தி பேசுறோம். அதெல்லாம் போர் அடிக்கும் மக்களுக்கு. அவங்களுக்கெல்லாம் அ உரிம் உரிமைய எதிர்த்து போராடுறதுன்னா என்ன அப்படின்னு தெரியாது. ஏன்னா, அவங்க வந்து வரலாறு படிக்கல, வரலாற பாக்குறது இல்ல. அவங்களுக்கு வந்து சும்மா ஒரு ரீல பார்த்து ஃபயர் விடுறது வந்து ஈஸியான வேல. இல்லைங்களா? ஏன்னா சினிமா பார்த்தே ம். பழகுனது. சோ அத வந்து நேர்ல அவங்க சீஃப் மினிஸ்டர் ஆயிட்டாங்க. பஞ்ச் டயலாக் பேசுறாரு, இப்படி ஆக்ஷன் பண்றாரு அப்படின்னா, அது ஒரு ஃபன் ஆகுது, வைப் ஆகுது. ஹார்ட் விட்டுட்டு அடுத்த வேலைக்கு போயிடுறாங்க. எங்க வேல வந்து அப்படி கிடையாது இல்லைங்களா? நாங்க வந்து இங்க இருக்கிற சாதியத்த எதிர்த்து நாங்க இங்கேயும் சாதி இருக்குது. உங்களுக்கு தெரியாதது இல்ல எல்லாருக்கும் தெரியும். எங்க போனாலும் இந்தியர்கள் கூடவே சாதியும் எடுத்துட்டு போயிடுறாங்க. சோ இந்த சாதிய எதிர்த்து இந்த பார்ப்பனியத்தை எதிர்த்து நாங்க இங்கேயும் போராடிட்டு தான் இருக்கோம். எங்களோடது வந்து ஒரு தொடர் போராட்டம் ஓகேங்களா? ஒண்ணு இஷ்யூ எடுத்தோம்னா, நாங்க தொடர்ந்து அத நோக்கி போராடிக்கிட்டே இருந்தா தான் அதுல எங்களுக்கு வெற்றி கிடைக்கும். இந்த மாதிரி ஃபயர் விட்டுட்டு, சும்மா ஒரு ஹார்டின் விட்டுட்டு போறது ஈஸி. அதனால அந்த 30,000 பேருக்கு அது ஈஸியா இருக்கனால அத அவங்க பண்ணிடுறாங்க. மத்தபடி மாற்றம்னா, நிஜமாவே நெறைய மாற்றம் வந்திருக்குங்க தோழர். மாற்றம் இல்லன்னுலாம் சொல்லாதீங்க. சரிங்களா? என்னென்ன மாற்றம் வந்திருக்கு அப்டின்னா, நான் வந்து அ 2016ல தான் அரசியல் பார்க்க ஆரம்பிச்சேன். ஓகேங்களா? அப்ப ம். வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அவ்ளோ அ இந்த குஜராத் இருக்குல்ல, குஜராத் மாடல். அதெல்லாம் வந்து 2014ல நான் ஏமாந்துருக்கேன். அப்பலாம் ஓகே. வந்துட்டு WhatsAppலாம் பெருசாலாம் இருக்காது. ஆனா வந்துட்டு எப்படிலாம் எனக்கு வந்து ரீச் ஆச்சுன்னு தெரியல. ஆனா வந்து ஏமாந்துருக்கேன். வாவ்! குஜராத் வந்து சூப்பரா இருக்கும் போல இருக்கு அப்டின்லாம். ஓ! அந்த மோடி அலையில விழுந்தவங்களா நீங்க? ஆ ஆமா. ஓகே. விழுந்தது தான். விழுந்து தெளிஞ்சு வந்திருக்கேன். ஓகேங்களா? சோ அது ஓகே. மாதிரி அப்ப அது தெளிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் எனக்கு தோணுச்சு. லைக் சரி நம்ம தெளிஞ்சுட்டோம். இன்னும் எப்படி மக்கள் வந்து அத நார்த் இந்தியன்ஸ்லாம் தமிழ்நாட்டுல ஆஃப் கோர்ஸ் அந்த இது இருக்கு. புரிதல் நார்த் இருக்கு. இந்தியால வந்து ம். எப்படி இன்னும் நம்பிட்டு இருக்காங்க? இவ்ளோ நடக்குது, இவ்ளோ அராஜகம் நடக்குது. அப்படி சொல்லிட்டு இன்னும் எப்படி நம்பிட்டு இருக்காங்க? அப்படிங்கிறதுக்கு வந்து அம் ஒரு விளக்கம் குடுத்தது வந்து தமிழ்நாடு மக்கள் வந்து இந்த மெயில்ல தான் எனக்கு விளக்கம் குடுத்தாங்க. அங்க என்னங்க அத விட இன்னும் அதிகமா நாங்க நம்பக்கூடியவங்க தமிழ்நாட்டுல இருக்காங்க அப்படி சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நெறைய அ இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம் இல்லைங்களா தோழர். நார்த் இந்தியால வந்துட்டு சிஎம் வந்துட்டு இது பண்ணிட்டாரு. இப்ப கவர்ன்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல யாராவது இறந்தாங்கன்னா, அந்த அவங்க செத்து ஆமா. போனா அந்த புதைக்கிற காச நானே ஏத்துக்கிறேன்லாம் சொல்லியிருக்காங்க. அப்படின்லாம் நியூஸ் வருதுல்ல. அதெல்லாம் இந்த டிவிகே சப்போர்ட்டர்ஸ் பார்த்துட்டு தான் இருக்காங்க. அத பத்தி ம். போட்டு ஒரு ஆட்சேபனை தெரிவிக்கிறதோ, இல்லன்னா அட்லீஸ்ட் செல்ஃப் ரியலைசேஷன் எதுக்கு இப்படிலாம் பொய் பரவுது? ஒரு வாட்டியாச்சும் விஜய் வந்துட்டு, இந்த மாதிரி பொய்யெல்லாம் பரப்பாதீங்க அப்படின்னு அவங்களோட தொண்டருக்கோ, இல்ல யார் அப்படி பண்றாங்களோ அவங்க சொல்றாங்களான்னா, அதெல்லாம் கிடையாது. அத பத்தி எந்த அக்கறையும் உங்களுக்கு கிடையாது. இந்த டிவிகே சப்போர்ட் பண்றவங்க வந்துட்டு ரீசென்ட்டா ஒரு ரீபோஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுல என்ன அப்படின்னா, நாங்க வந்து பிளைண்ட் சப்போர்ட்டர்ஸ்லாம் கிடையாது. டிவிகே வந்து தப்பு பண்ணும்போது நாங்க கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஆனா இதுவரைக்கும் அத ரீபோஸ்ட் பண்ணவங்க பேஜ்க்கு போய் நான் பார்த்துட்டேன். அதுல வந்துட்டு ஒரு தரம் கூட டிவிகேவ வந்து பண்ற எவ்ளோ தவறு இந்த வந்து 2 மாசம் தானே ஆகுது. இதுல எவ்ளோ தவறுகள் பண்ணியிருக்காங்க. ஒண்ண கூட அவங்க பாயிண்ட் அவுட் பண்ணதே இல்ல. ஓகேங்களா? சோ சும்மா பேச்சுக்கு தான் எல்லாம். அவங்க சிஎம் மாதிரியே அவங்களும். சும்மா வாய் பேச்சு தான் எல்லாம். இல்ல எக்ஸாக்ட்டா அதான். அதாவது நம்மளோட கேள்வி அததான் இருக்கு. இப்போ எதனால வந்து டிவிகே கிட்ட தொடர்ந்து உங்களுடைய கொள்கை என்ன? கொள்கை என்ன? நம்ம வந்து கேட்டுட்டே இருந்தோம் அப்டின்னா, ஒரு ஒரு கட்சி அதுக்கு ஒரு கொள்கை இருக்கு. அந்த கொள்கையிலிருந்து விலகும்போது, அந்த கட்சியை சார்ந்தவர்கள் இல்ல அந்த இப்ப நான் ஃபாலோ பண்ற ஒரு குறிப்பிட்ட கட்சிய ஃபாலோ பண்றேன்னா, அதுலருந்து அது நகரும்போது நான் அத கேள்விக்குள்ளாக்குவேன். நீ எப்படி இத ம். செய்யலாம்? இல்ல குறைஞ்சபட்சம் அந்த கட்சியிலருந்து நான் வெளியேறுவேன். என் கொள்கைக்கு முரணாக இருக்கிறது அப்படின்னு. ஆனா இது எதுவுமே வந்து டிவிகேல இல்ல. அங்க விஜயிசம் அப்படின்றது மட்டும் தான் இருக்கு. இந்த விஜயிசத்தோடைய விளைவு என்னன்னா, அண்ணன் என்ன சொன்னாலும் கரெக்ட்டா இருக்கும். அண்ணன் என்ன பேசினாலும் கரெக்ட்டா இருக்கும். அப்படின்ற மனநிலையில அவங்க இருக்காங்க. சோ இது இது எந்த மாதிரி ஒரு பாதிப்பை ஏற்படுத்துதுன்னா, எல்லாத்தையுமே நார்மலைஸ் பண்ணிட்டு போறாங்க. இப்போ ம், ஒண்ணும் இல்ல, ம், இவங்க ஆட்சிக்கு வந்ததுலருந்து தமிழ்நாட்டுல நெறைய ஆக்கிரமிப்புகள் வந்து இடிக்கப்படுது. ஆனா ஏழை ம், எளிய மக்கள் தான் இருக்கிறாங்க. அவங்களுக்கான மாற்று இடம் குடுக்கப்பட்டதா அப்படின்றது நமக்கு தெரியல.
நெறைய பேர் வந்து இன்னும் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. நர்ஸ் வந்து போராட்டம் பண்றாங்க. இப்போ மின் வாரியத்துல இருந்து ஒரு போராட்டம் பண்றாங்க. இந்த மாதிரியான போராட்டங்கள் தொடருது. ஆனா இது எதுவுமே அப்ப பேசப்பட்ட அளவுக்கு இப்ப பெருசா பேசப்பட மாட்டேங்குது. அப்ப இது கேள்வி கேட்க வேண்டிய டிவிகேல இருக்கக்கூடிய அந்த சப்போர்ட்டர்ஸோ, ஃபாலோயர்ஸோ அத கேள்வி கேட்க மாட்றாங்க. இதுதான் நம்மளுக்கு வந்து பயமாகவும், அச்சுறுத்தலாவும் இருக்கு. இப்ப இது இன்னைக்கு இத கேள்வி கேட்காதவங்க நாளைக்கு தன்னுடைய இப்ப தமிழ் தாய் வாழ்த்து 3வது இடத்துக்கு போனதுன்றது, இப்ப என்ன மாரி ஆளுக்கெல்லாம் அது மிகப்பெரிய அதிர்ச்சியா இருக்கு. இத கேள்வி கேட்காம இந்த சமூகம் என்ன பண்ணிட்டு இருக்கு? ஏன் இவ்வளவு அமைதியா கடந்து போயிட்டு இருக்காங்க? அவங்க வந்து ஒரு ஒரு சாதாரண செங்கோட்டையன் அவர்கள் கண்டனம் அப்படின்ட்டு அவங்க அத கடந்து போறாங்க. ம். இதே திமுக ஆட்சியில அது எப்படி பாதுகாக்கப்பட்ட தமிழ் தாய் வாழ்த்துக்கு எவ்வளவு முக்கியத்துவம் குடுத்தாங்க அப்படின்றத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஆனா அந்த மாதிரி தமிழ் மாநில உரிமைக்கு, மொழி உரிமைக்காக பேசிட்டு இருந்த திமுகவ வந்து கேள்வி கேட்ட கூட்டணி கட்சிகளும், மக்களுமே வந்து இங்க வந்து எந்த கேள்வியுமே கேட்க மாட்றாங்க. அதிகபட்சமா ஒரு கண்டனம் பேரளவுல ஒரு கண்டனம் குடுக்குறாங்க கூட்டணி கட்சிகள். சோ இதுதான் வந்து நம்மளுக்கு ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தலா இருக்கு. இது எப்படி கடந்து வரப்போறோம் அப்படின்றது வந்து அ இனி வரும் காலங்கள்ல தான் பார்க்கணும். ம். இது எப்படி கடந்து வரப்போறோம், எப்படி மாறப்போறாங்கன்னு. அவங்களா உணர்ந்து வரைக்கும் இதுக்கு ஒரு தீர்வு இருக்கா அப்படின்றது தெரியல. சோ அது உங்களோட கருத்து எப்படி இருக்கு? அவங்க அப்படி உணர்ந்து வந்தா தான் உண்டா? இல்ல நம்ம சொல்றத அவங்க கேட்பாங்களா? அவங்கள அரசியல் படுத்தணுமா? எனக்கு தெரிஞ்சு அவங்க உணர்ந்து வரதுக்கு அ இப்போதைக்கு சான்சஸ் ரொம்ப, வா ரொம்ப, ரொம்ப குறைவுங்க தோழர். ஏன் அப்டின்னா, எங்க அம்மா வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிறவங்க ஆ 90% பேரு டிவிகேக்கு தான் ஓட் போட்டுருக்காங்க. சரிங்களா? அவங்கலாம் வந்துட்டு பெரிய பணக்காரங்க இல்ல. வீட்டுக்கு வேலை செய்றவங்க கூட அந்த ரூ. 1000 உரிமை தொகை வாங்கிட்டு இருந்தாங்கல்ல, அவங்கலாம் கூடயும் டிவிகேக்கு தான் ஓட் போட்டுருக்காங்க. ஓட் போட்டு இந்த 2 1/2 மாசம் ஆயிருச்சுல. இந்த கரண்ட் பிரச்சனை இருக்கு. அப்புறம் வந்துட்டு இப்ப பால் விலை இன்கிரீஸ் ஆயிருக்கு. 2500 குடுக்குறேன்னு சொல்லிட்டு இன்னும் குடுக்கல. அந்த இஷ்யூ பத்திலாம் அவங்களுக்கு வந்து எந்த அக்கறையோ, கவலையோ கிடையாது. அவங்களுக்கு அவங்க மனசுல என்ன ஆழமா பதிஞ்சிருக்குன்னா, இந்த டிவிகே மினிஸ்டர் சொன்னாங்கல்ல, போன கவர்மெண்ட் வந்து எல்லாத்தையும் தொடச்சு வச்சுட்டு போயிட்டாங்க அப்டின்ட்டு. அது வந்து ஆழமா பதிஞ்சிருக்கு. ஒரு அரசு எப்படி இயங்கும்? ஒரு அரசோட கஜானா எப்படி இயங்கும்? அந்த ஃபைனான்ஸ் எப்படி இயங்கும்? அப்படிங்கிற அடிப்படை வந்துட்டு பொதுமக்களுக்கு தெரிய வாய்ப்பில்ல. இல்லைங்களா? அரசியல் பயிர் கத்துக்கிறவங்களுக்கு தான் பார்க்கிறவங்களுக்கு தான் அது தெரியும். அது எப்படி இயங்குது அப்படின்ட்டு. சோ இவங்க சொல்ற பொய் வந்துட்டு அவங்க மனசுல நல்லா போய் பதிஞ்சிருக்கு. அவங்க என்ன சொல்றாங்கன்னா 2500 குடுக்க முடியல அப்படின்னா, டிஎம்கே கவர்மெண்ட் வந்து எல்லாத்தையும் தொடச்சு எடுத்துட்டு போயிட்டாங்க. எடுத்துட்டு போயிட்டாங்கன்னா, அவங்க வந்து வீட்டுக்கே எடுத்துட்டு போயிட்டாங்க அப்படின்னு நெனச்சுட்டு ஓகே. இருக்காங்க. எல்லாம் கொள்ளையடிச்சுட்டு போயிட்டாங்க அப்படின்னு நெனச்சுட்டு இருக்காங்க. சோ, இவங்களுக்கு வந்து புரிய வைக்கிறதுக்கோ, இல்ல அவங்க ரியலைஸ் பண்றதோ ரொம்ப அதிக நாள் ஆகும். இப்ப வந்து உழைக்கிற மக்கள் தான் அப்படி ஆ மித்தபடி படிச்ச மக்கள் அப்படி இருக்காங்களான்னா, அப்பல்லாம் கிடையாது. படிச்ச மக்களுமே நல்ல சப்பக்கட்டு கட்டி தான் இருக்காங்க. இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க சொன்னீங்கல்ல இந்த மாதிரி டிவிகேக்கு வந்து கொள்கை கிடையாதுன்னு. அவங்க வந்து 6 கொள்கை தலைவர்கள அறிவிச்சாங்க இல்லைங்களா? அந்த கொள்கை தலைவர்கள்லாம் அவங்க எப்படி பிக் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்களேன். எல்லா சாதியை கவர் பண்ற மாதிரி பிக் பண்ணியிருக்காங்க. ம், ம், அதே ம். போல எல்லா கொள்கையும் சேர்ந்தவங்க மாதிரி பிக் பண்ணியிருக்காங்க. நீங்க எதுவுமே லெஃப்ட் அவுட் பண்ணல அவங்க. யாரு இன்னொன்னு நீங்க ஓட்டுமே விட்டு போயிடக்கூடாதுன்னு ம். ஐடியா பண்ணியிருக்காங்க. இன்னொன்னு நீங்க நல்லா கவனிச்சு பாருங்களேன். அவங்க வந்து இந்த இதுக்கு முந்தைய ஆட்சியெல்லாம் குறை சொல்லிட்டே இருக்காங்கல்ல. இதுக்கு முன்னாடி டிஎம்கே ஆண்டுச்சு. அதனால அத நெறைய குறை சொல்றாங்க. ஓகே. அதுக்கு முன்னாடி வந்துட்டு 5 வருஷத்துக்கு முன்னாடி வந்துட்டு எடப்பாடி ஆண்டாரு. சோ இவங்க திட்டும்போது தூய சக்தி சாரி அது என்ன தீய சக்தி தீர்ந்து தீய போன சக்தி, சக்தி அப்படின்னு தீர்ந்து போன சொல்லிட்டு சக்தி. ம், ம். ஸ்டாலின, உதயநிதிய அப்பப்ப எடப்பாடிய திட்டுவாங்க. அதுக்கு முன்னாடி இருக்கிற ஜெயலலிதாவையோ, இல்ல அதுக்கு முன்னாடி இருந்த கலைஞரையோ கூட அவங்க தொடமாட்டாங்க. ஏன் ம், அப்படின்னா, ம். கலைஞர சப்போர்ட் பண்ற ஓட்டும் வேணும். ஜெயலலிதாவ ம். சப்போர்ட் பண்ற ஓட்டும் வேணும். இதுக்கு நடுவுல ஓஹோ! எனிமி ஒருத்தங்க வேணும். இல்லைங்களா? அதாவது கலைஞர் செஞ்சுட்டு போனத அவங்க மகன் வந்து கெடுத்துட்டாரு அப்படின்ற மாரியான ம். ஒரு பிம்பத்த உருவாக்குறது. ம். ஒரு எதிரி வேணும். அந்த எதிரி வந்து டிஎம்கே. எந்த டிஎம்கேன்னா, ஓகே. ஸ்டாலின் முகமா இருக்கிற டிஎம்கே, உதயநிதி முகமா இருக்கிற டிஎம்கே. ஆனா கலைஞர ஏத்துக்குவோம். அதே போல வந்துட்டு ஏடிஎம்கேல வந்துட்டு எடப்பாடிய ஏத்துக்க மாட்டோம். ஆனா ஜெயலலிதாவ ஏத்துக்குவோம். இதுதான் வந்து அவங்களோட கொள்கை. அவங்க என்னன்னா ஃபுல்லா ஓட்ட எப்படி கவர்றது அப்படின்னு நல்லா ம், பக்காவா ம். பிளான் பண்ணி தான் இதெல்லாம் தேர்ந்தெடுத்திருக்காங்க. ம். மத்தபடி இதுலருந்து மீண்டு வரவே மாட்டாங்கன்னு சொல்ல முடியாது. இது வந்து இந்த மோகம் வந்து இப்ப எம்ஜிஆர் இருந்தாரு அப்படின்னா 3 தடவ முதலமைச்சரா இருந்தாருங்களா? நடுவுல வந்து சொல்லுவாங்க, இல்ல அவரு உள்ளாட்சி தேர்தல் ஒரு தடவ லூஸ் பண்ணாரு அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன பொறுத்தவரைக்கும் உள்ளாட்சி தேர்தல்ல லூஸ் பண்ணியிருந்தாலும் 3 தடவ முதலமைச்சரா இருந்தாரு. மேபி 4வது தடவ கூட முதலமைச்சரா இருந்திருக்கலாம். ஆனா 5வது தடவ திரும்ப முதலமைச்சரா இருந்திருப்பாரான்னா, அது பெரிய கேள்விக்குறி. ஏன்னா அந்த அந்த மோகம் அதாவது இந்த முக வசீகரம் அது வந்து உங்க வயித்து பசிக்கு வந்து அந்த முக வசீகரம் சாப்பாடு போடாது. உங்களோட உரிமை வந்து ஓரளவுக்கு உங்களால ஆம் இழக்க முடியும்.
ரொம்ப அஃபெக்ட் ஆகும்போது, நீங்க ஒரு கட்டத்துல ரியலைஸ் பண்ணி தான் ஆகணும். இதுல கொடுமை என்னன்னா, நீங்க ரியலைஸ் பண்ணும்போது, நம்ம வந்து ஒரு 50 வருஷத்துக்கு முன்னேறி இருக்கிறதுக்கு பதிலா, 50 வருஷம் பின்னோக்கி போயிருப்போம். அத கட்டி கரெக்ட். இழுத்துட்டு வர்றது வந்து அவ்ளோ சாதாரண விஷயமா இருக்காது. இப்ப நீங்க சொன்னீங்கல்ல, நெறைய மாநில உரிமை வந்து இழந்துட்டு இருக்கோம்னு. ம். ஆம். இந்த தமிழ் வந்து பின்னுக்கு தள்ளப்பட்டுச்சுல்ல. தமிழ் உரிமைக்காக நம்ம வந்து இப்பதான் ஒரு படம் வந்தது இல்லைங்களா? பராசக்தின்னு ஒரு படம் வந்தது. ஆமா. அதுக்கு முன்னாடி வரைக்குமே ஒருவேள அந்த படம் வரலன்னு வச்சுக்கோங்களேன், இப்பயும் கேள்வி கேட்டிருப்பாங்க. ஹிந்தி படிச்சா என்ன? அப்படின்னு கேட்டிருப்பாங்க. சோ, கரெக்ட். ம். அந்த வரலாறு ஏன்னா உங்களுக்கு அந்த வரலாறு தெரியாது. அதனால என்ன பாதிப்பு நமக்குன்னு தெரியும். இப்ப தமிழ் பின்னுக்கு தள்ளப்பட்டிருக்கு அப்படின்னா, அதனால என்ன பாதிப்பு வரப்போகுதுன்னு இந்த மக்கள் உணர மாட்டேங்கிறாங்க. அதனால என்ன அதான் பாடுறாங்கல்ல, போதும்ல 3வதா பாடுனா என்ன? அப்படின்னு கேட்கிற ஆட்கள்லாம் இருக்காங்க. சோ அவங்க உணர்றதுக்கு வந்துட்டு நிறைய நாட்கள் ஆகும்னு தான் நான் நினைக்கிறேங்க தோழர். பார்ப்போம் தொடர். இன்னும் பொறுத்திருந்து இன்னும் இந்த மாரி அட்ராசிட்டி எல்லாம் டிவிக்கே பண்ண போது, அதெல்லாம் நம்ம எப்படி ஃபேஸ் பண்ண போறோம்? அதுலருந்து எப்படி மீண்டு வரப்போறோம்? இத எப்படி எதிர்க்கட்சிகள் வந்து குறிப்பாக திமுக ம். எப்படி எதிர்க்க போகுது? அப்படின்றத நம்ம வந்து பொறுத்திருந்து பார்ப்போம். ஸோ இது இந்த 151 சீட் அப்படின்றது உச்சநீதிமன்றம் உத்தரவு போட்டிருக்கு. ஒப்படைக்க சொல்லி. அ இவங்க என்ன பண்ண போறாங்க அப்படின்றது தெரியல. ஒப்படைப்பாங்களா? இல்ல எல்லாரும் பிரஷர் குடுத்து மேல்முறையீடு ஏதாவது ம். போக போறாங்களா? ஏன்னா எதுவுமே நம்மளுக்கு ஓப்பனா தெரிய மாட்டேங்குது. இப்ப ம். உள்ள ம். மீடியால இருக்க நம்மளுக்கு டெய்லி ஒரு நாள் நம்ம அந்த செய்திய ஃபாலோ பண்ணலன்னா, அடுத்த நாள் என்ன நடக்குதுன்னு தெரியல. அந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு. வீடியோ பேசிட்டு முடிச்சுட்டு சொல்லப்படுகிறது, போம்போது வேற மாரி இருக்கும். சொல்லப்படுகிறது, ஆமா. எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த படிக்கிறது. மாரி ஆமா. நியூஸ் தான் நெறைய வருது. சிலர் எலக்ஷனுக்கு முன்னாடி தகவலாக வந்தது. தகவல் ம். டிவிக்கே தகவல். ம். இப்ப சொல்லப்படுகிறது, ம். எதிர்பார்க்கப்படுகிறதா மாறி இருக்கு. இதுதான் முன்னேற்றம் நம்ம வந்து இதுவரைக்கும் இருந்த ஆமா, முன்னேற்றம் இதுதான். தகவல்ல இருந்து எதிர்பார்க்கப்படுகிறதுன்னு வந்திருக்கு. ஆமா. இன்னும் பல பிரச்சனைகள் வந்து போயிட்டு இருக்கு. அத பத்தியும் இன்னும் நம்ம விரிவா வரும் நாட்கள்ல விவாதிப்போம் தோழர். இத்தனை நேரம் உங்களுடைய நேரத்தையும், கருத்தையும் பொறுமையா எங்களுடைய நேயர்களுக்காக பகிர்ந்து கொண்டதுக்காக ரொம்ப நன்றி தோழர். நன்றி தோழர்.